எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசுராசி தனுசுலக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்குமான சுக்கிரபெயர்ச்சி மற்றும் சுக்கிரன் உச்சம் பலன்களை பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 25, 2024 வரைக்கும் சுமார் 25 நாட்களுக்கு சுக்கிரபகவான் உச்சபலத்தோடு மீனம் ராசியில் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார். இவர் மீனம் ராசியில் தனித்து இல்லாமல் ராகுவுடனும் ஏப்ரல் 14ஆம் தேதி வரை சூரியனுடனும் நீச்சமடைந்த புதனுடனும் சேர்க்கை பெற்று பயணிப்பார். இவ்வளவு நாட்களாக கும்பம் ராசியில் ஆட்சிபலம் பெற்று சனி பகவானுடனும் செவ்வாய் பகவானுடனும் சூரிய பகவானுடனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருந்தார் சுக்கிரன். இப்போது அயன சயன மோட்ச விரயஸ்தானமான மீனம் ராசிக்கு சென்று உச்சபலத்துடன் பயணிக்கவுள்ளார் என்பதால் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. மீனம் ராசியில் நீச்சம் அடைந்த புதனுடன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனும் பலம் பெறுகிறார். ஏனெனில் ஒரு பாவகத்தில் நீச்சகிரகமும் உச்சகிரகமும் சேர்க்கை பெற்றிருக்கும் அமைப்பு நீச்சபங்க ராஜயோகம் என்று கருதப்படுகிறது. கடந்த காலங்களில் புதன் நீச்சமாக இருந்து பல்வேறு வகையான தொந்தரவுகளை கொடுத்து வந்தார். இப்போது உச்சம் பெற்ற சுக்கிரன் புதனுடன் இணைவதால் புதனும் பலம் பெறுகிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் சிறப்பாக செயல்பட போகிறது என்பது மட்டுமில்லாமல் உச்சம் பெற்ற சுக்கிரன் ராகுவுடன் சேர்க்கை பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பு பலன்களை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கப் போகிறது. சுக்கிரன் ராகு தொடர்பு என்பது மிகப்பெரிய ராஜயோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். சுகபோகங்களுக்கு காரகனான சுக்கிரன் உச்சநிலையிலும் பிரம்மாண்ட காரகனான வெளிநாட்டுக்காரனான ராகு பகவான் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டயோகங்களை கொடுக்கும். எதிர்பாராத பிரம்மாண்டமான வருமானங்களை பெருங்கொண்ட பணப்புழக்கங்களை கொடுக்கும். இன்பச் சுற்றுலாக்களை மேற்கொண்டு மகிழ்ச்சிகளையும் ஆனந்தங்களையும் கொண்டாட்டங்களையும் பெருக்கும். வெளிநாட்டு யோகங்கள் அற்புதமாக அமையும். இந்த 25 நாட்களுக்கு மீனம் ராசியில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கவுள்ளார் என்பதைப் பற்றி தெளிவாகவும் துல்லியமாகவும் சற்று சுருக்கமாகவும் ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திலிருந்து மிகவும் வலுவாக ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்த சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். சுக்கிரன் உச்சம் பெறுவது பல்வேறு வகைகளில் அதிர்ஷ்டயோகங்களை தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். ராசிக்கு சமகிரகமாக சுக்கிரன் பார்க்கப்படுகிறார். ராசியின் அதிபதியின் பார்வையிலிருந்து பகைகிரகமாக இருந்தாலும் கூட சுக்கிரன் தனது பார்வையில் குருபகவானை சமகிரகமாக பார்க்கிறார். எனவே இனி எல்லா விஷயங்களிலும் பிரம்மாண்டமும் மகிழ்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது. ஏனெனில் ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார். அதாவது ரணருண ரோக சத்ருஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமாக சுக்கிரன் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் கருதப்படுகிறது. ஏனெனில் ராசியின் அதிபதியான குருவின் மற்றொரு வீட்டில்தான் அவர் உச்சம் பெறுகிறார். சுக்கிரன் மீனம் ராசியில் உச்சம் பெறுவது தனுசுராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தன்னுடைய சப்தம பார்வையால் ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் தொழில்ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் மிகப்பெரிய அளவில் தொழில் முயற்சிகளில் முன்னேற்றங்களை பெறுவதற்கான யோகங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. சுக்கிரனுடைய உச்சராசியான குருபகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் இனி எல்லா விஷயங்களும் செயல்களும் சுக்கிரனால் பிரம்மாண்டமும் சௌகரியமும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பல்வேறு வகைகளில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார். ஏனெனில் 9 கிரகங்களிலேயே சுகத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக சுகாதிபதியாக செயல்படுபவர் சுக்கிரன் மட்டும்தான். ஏனெனில் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக சுக்கிரன் கருதப்படுகிறார். உங்களுடைய வாழ்வில் சுக்கிரமகாதிசை நடைபெறும்போது செல்வ செழிப்புகள் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகங்களை உருவாக்கி கொடுப்பவர் கண்டிப்பாக நவக்கிரகங்களிலேயே சுக்கிரன் மட்டும்தான். குருகூட பொறுமையான வகையில் நிதானமாக படிப்படியாகத்தான் முன்னேற்றங்களை கொடுப்பார். உடனுக்குடன் செல்வ செழிப்புகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக மீனம் ராசிக்குள் உச்சம் பெறுவது கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. பொதுவாக 6, 8, 12 ஆகிய இடங்களில் சற்று மந்தமான பலன்களை கொடுத்தாலும் கூட தற்போது உச்சம் பெற்றிருப்பதால் அனைத்து வகைகளிலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் யோகங்களையும் நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளுண்டு. அதிலும் குறிப்பாக 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு வளர்ச்சிகளை நிறைந்து கொடுக்கிறார் சுக்கிரன். மேலும் சுக்கிரன் அந்த இடத்தில் 4 கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார். அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடனும் புதனுடனும் இணைகிறார்.
ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக கருதப்படுகின்ற சூரியனுடனும் இணைந்து மிகுந்த வலிமையுடன் சஞ்சரிக்கப் போகிறார். எனவே மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை விளக்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய நன்மைகளை அபரிவிதமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். சுக்கிரன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக இருக்கும்பட்சத்தில் செல்வ செழிப்புகள், சிற்றின்பம், இல்லரசுகம், ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்புகள், சௌகரியமான சூழ்நிலை, காதல், திருமணம், திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான மகிழ்ச்சிகரமான தருணங்கள் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்களையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் கண்டிப்பாக நவகிரகங்களிலேயே சுக்கிரன் மட்டும்தான். ஒரு கிரகத்துடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும்போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பும் இவரிடம் உண்டு. மேலும் குறிப்பாக சுக்கிரன் சந்திர பகவானுடன் இணைந்து சஞ்சரித்தால் கண்டிப்பாக பணவரவுகள் வரக்கூடிய வகையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான வரவுகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் சுக்கிரன் சந்திர பகவானுடன் இணையும்போது பணவரவுகள் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும். சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சந்திரனின் பார்வையில் சுக்கிரன் நட்பு கிரகமாக சமகிரகமாக கருதப்படுகிறார். எனவே தான் பல்வேறு விதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. செவ்வாயுடன் சுக்கிரன் இணையும்போது சுக்கிரமங்கல யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பார். பல்வேறு வகைகளான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும். புதனோடு இணையும்போது புத சுக்கிரயோகமானது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும். எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை மிகத் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதி செய்து கொடுக்கிறார். சூரியனுடன் இணைந்திருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் பல அலைச்சல்களை குறைத்து காரிய வெற்றிகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் சில நேரங்களில் எதிர்பாராத மாற்றங்களை சந்தித்தாலும் கூட அவை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார். உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை இந்த காலகட்டத்தில் உச்சம் பெறப்போகும் சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் சரியாக உணர்ந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியான முறையில் திட்டமிட்டு வழிவகைகளை செய்தால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஏனெனில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக கருதப்படுகிறது. இப்படி சுக்கிரனுடைய அமைப்பு இருக்கின்றபோது கலைத்துறை, அரசியல், குடும்பம், உத்தியோகம் என அனைத்துவிதமான பணிகளிலும் எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்க்கின்றபோது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் சுக்கிரன் மிகவலுவாக சுகஸ்தானத்திற்குள் வந்திருப்பது கண்டிப்பாக பன்மடங்கு அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் நவகிரகங்களிலேயே சுகத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படக்கூடியவர் சுக்கிரன் மட்டும்தான். அப்படிப்பட்ட சுக்கிரன் சுகஸ்தானத்திற்குள் வந்திருப்பதால் குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் விலகுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கின்றபடியே திருமணம், காதல், திருமணம், புதுமனை புகுதல், வளைகாப்பு, பால் காய்ச்சுதல் என பல்வேறு விதமான நல்லபல சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளுண்டு. குழந்தை பாக்கியமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. பல்வேறு வகையான தடைகளனைத்தும் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் உடைத்தெறியப்படுகிறது. அர்த்தாஷ்டமஸ்தானமாகிய 4இல் சூரியன், ராகு மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் கண்டிப்பாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனுடன் இணைந்து இருப்பதால் அனைத்தும் விலகுகிறது. தொழில் ஸ்தானம் மிகவலுவுள்ளதாக பார்க்கப்படுவதால் குடும்ப வருமானங்கள் பன்மடங்கு உயர்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது. வீட்டிற்கு தேவையான அடிப்படையான வசதிகளை மேம்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் சௌகரியமான வசதிகளையும் மேம்படுத்துவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே ஆடம்பர விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் அபரிவிதமாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாக துல்லியமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார். இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கண்டிப்பாக கருதப்படுகிறது. எந்த பணியை மேற்கொண்டாலும் நீங்கள் அழகாகவும் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உண்டு. அகத்தோற்றம் மட்டுமில்லாமல் புறத்தோற்றத்திலும் புன்முகத்துடன் அனைத்துவிதமான பணிகளை மேற்கொள்வதால் முகம் பொலிவுடன் கம்பீரமான அழகு பெறுவதற்கான யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக துல்லியமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார். தொழில் ஸ்தானத்தை சப்தம பார்வையால் பல கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே விலகி தொழில்துறை ரீதியாக மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கும். பணவரவுகள், வருமானங்கள் அதிகரிக்குமென்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உறவுகளும் பலப்படக்கூடிய அற்புதமான தருணமாக கருதப்படுகிறது.
குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமைகள் அதிகரிக்கும். மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வகையில் இல்லத்தில் பல்வேறு வகையான நிகழ்வுகள் நடைபெறும். அர்த்தாஷ்டம பாதிப்பின் காரணமாக உடல் ஆரோக்கிய தொல்லைகளை சந்தித்து வந்த சூழ்நிலையில் சுகஸ்தானமென்று சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டமஸ்தானமென்று சொல்லக்கூடிய 4இல் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகளும் விலகும். சுறுசுறுப்பாக அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதற்கான யோகங்களும் உண்டு. உத்தியோகம் ரீதியாக புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சிறப்பாக கிடைக்கும். தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த பணிகள் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்திக் கொடுக்கும். இல்லத்தில் சௌகரியமிருக்கும் என்பதில்லாமல் உத்தியோகத்திலும் சௌகரியங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. தொழிலில் தனித்து செயல்பட்டாலோ அல்லது கூட்டுமுயற்சியாக ஈடுபட்டாலோ இரண்டிலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் மிகச்சிறப்பாக பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக அள்ளிக் கொடுக்கிறார் சுக்கிரன். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது கலைத்துறை ரீதியான பணிகளில் பெரிய அளவிற்கு வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மிகச்சிறப்பாக பெற்றுதரக்கூடிய ஒரு தித்திப்பான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதி செய்கிறார். இது தனுசுராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வசந்தகாலம் என்று சொல்லலாம். கலைத்துறையில் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரங்களும் விருதுகளும் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது. உங்களது படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிப்பான காலகட்டமாகவும் அமைகிறது. பல்வேறு வகையான தடைகளை எதிர்கொண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் முன்னேற்றங்களும் உச்சபட்ச வெற்றிகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த காலகட்டமாக அமைகிறது என்பதை தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கும் சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார். சுக்கிரன் புதனோடு இணைந்து புதசுக்கிரயோகத்தை மிகவும் வலுவாக கொடுப்பதால் இந்த காலகட்டத்தில் கல்வியில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகங்களுண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளை மிகச்சிறப்பாக செய்ய முடியும். விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளுண்டு. தடைப்பட்ட பணிகளை மிகச்சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது. ராசியின் அதிபதியான குரு பஞ்சமஸ்தானத்திலும் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது இனி எல்லாமே பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தொடுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகியம்மன் ஆலயத்திற்கு சென்று 2 நெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள். பல்வேறு வகையான தடைகள் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்புகளும் சௌகரியங்களும் சுகபோகங்களும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை.